ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிலா பாப்பா டக்ளஸ் மாமாவோட யானை சவாரி செஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பூரணி நிலா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பூரணி என்ன சொல்கிறாங்கன்னா, நிலா பாப்பா இனிமேல் டெய்லி என் கூட தூங்கணும் அப்படின்னு நிலா பாப்பா கிட்ட பூரணி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா பாப்பா சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் தூங்க மாட்டேன், நான் தனாமாடாக தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நிலா பாப்பா சொல்கிறாங்க. தங்கச்சி பாப்பா வேணும்னா எங்களோட தான் தூங்கணும், தூங்குனா தான் தங்கச்சி பாப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி பூரணி சொல்கிறாங்க. இதை கேட்ட டக்ளஸ் மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்பா நான் இன்னைக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் வந்துட்டேன், அதனால இன்னைக்கு விளையாடுறோம். ஆனால் நான் அப்படியெல்லாம் எனக்கு வேலை இருந்துச்சுன்னா நான் விளையாட முடியாதே, அப்போ உன் கூட யார் விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி நிலா பாப்பா யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் டக்ளஸ் மாமா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு தம்பி பாப்பா நீ விளையாடுவேல அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா சொல்கிறாங்க. அதுக்கு நிலா பாப்பா யோசிச்சா ஆமாம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டக்ளஸ் மாமா நிலா பாப்பா கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பாலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா பாப்பா எல்லாத்துக்கும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிலா பாப்பா சொல்லுவாங்க. ஆனால் எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் மட்டுமே தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா இல்லை அப்படின்னு நிலா பாப்பா சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் டக்ளஸ் மாமா சொல்லுவாங்க, அப்போ உனக்கு தம்பி பாப்பா வேணும்னா நீ கண்டிப்பாக பூர்ணி அத்தையோட தான் தூங்கணும் அப்படின்னு டக்ளஸ் மாமா சொல்லுவாங்க. அந்த இடத்துல யார் வருவாங்கன்னா தனம் வருவாங்க. வா நிலா பாப்பா உனக்கு சாப்பாடு விட்டுறேன், சாப்பாடு விட்டுட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிலா பாப்பா சொல்லுவாங்க, இல்லை தனமா நான் இனிமேல் அத்தையோடய தூங்கிக்கிறேன், அப்போ தான் 12 மந்த்ஸில் ஒரு தங்கச்சி பாப்பாவோ இல்லை தம்பி பாப்பாவோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாப்பா சொல்கிறாங்க. இதை கேட்ட தனத்துக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக போயிடுது. உடனே தனம் கோவப்படுறாங்க. அது யார் மேலேனா பூரணி மற்றும் டக்ளஸ் மாமா மேலே கோவப்படுறாங்க. எதுவுமே தனம் சொல்லாமல் அமைதியாக போயிடுறாங்க. உடனே டக்ளஸ் நினைப்பாங்க, நல்ல வேலை தப்பிச்சோம், எதுவுமே அந்த பிள்ளை சொல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா நினைப்பாங்க. நீ தனத்துக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நிலா பாப்பா என் கூட தூங்குறதுக்காக தான் நீ அப்படி சொன்னேன், வேற எதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூரணி பதில் சொல்லிடுவாங்க. இதை கேட்ட தனம் அமைதியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டக்ளஸ் மாமா என்ன நினைப்பாருன்னா, தொக்கா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தனம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிடுவாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஏற்கனவே சத்திரியன் அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணி நான் எந்த தப்பும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தாங்க. இதே இடத்துல தான் தனம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ருக்மணி அம்மாட்ட ஏற்கனவே சத்திரியன் பாக்கெட்டில் ஒரு சிகரெட் துண்டை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் சத்திரியன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பேசிட்டு வந்திருப்பாங்க. அது என்ன பேசிட்டு வந்திருப்பாங்கன்னா, சிறப்பான சம்பவம் பண்ணணும், இப்போ 5-10 கூட அலைய வேண்டியதாக இருக்குது, காய்கறி வாங்க போகிற நேரத்தில் தான் இருக்கிற அமௌண்ட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் எனக்கு சிகரெட் வாங்கவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதையும் கணக்கு கேட்குறா சாலினி வீட்டில் உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி பாக்கி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவான்னா, சிறப்பான சம்பவம் பண்ணிவிட்டு எங்கேயாவது போயிடணும், கோவா காஷ்மீர் இந்த மாதிரி எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எங்கே போவான்னா ருக்மணி அம்மா வீட்டுக்கு போவாங்க. ருக்மணி வீட்டுக்கு சத்திரியன் போகுமே ருக்மணி அம்மா தன சொன்னதை எல்லாமே நினச்சிக்கிட்டு கேட்பாங்க. நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சத்திரியனை சொல்கிறாங்க. சத்திரியனும் நிற்கிறான். நிற்கவுமே ருக்மணி அம்மா கோவம் வந்து அவனை கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. அரையும், உனக்கு என்னம்மா பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்குமா இப்போ என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சத்திரியன் கேட்குறாங்க. ருக்மணி அம்மா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு காலையில் நீ என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லைம்மா, நம்புமா அப்படின்னு சொல்லி என் தலைமையில சத்தியம் பண்ணிட்டு போனேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக தாண்டா அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுவாங்க ருக்மணி அம்மா. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி உன்னோட பாக்கெட்டில் ஒரு சிகரெட் துண்டை கையில் எடுத்தாலாமே, எடுத்து உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ ஃப்ரெண்டோடதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சத்தம் போட்டுட்டு போனதா என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி சத்ரியன்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சத்ரியன் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாது, தானே அந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு நினச்சேன், நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா போட்டு கொடுத்துட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போ இதுக்கு மேலே நம்ம சமாளிக்க முடியாது, உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் என்ன சொல்லுவான்னா, அம்மா நான் சிகரெட் பிடிச்சேன் உண்மைதான், அது அன்னைக்கு தெரிஞ்சோடனே சத்தியம் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொன்னதுலேருந்து நான் இப்போ எதுவுமே பண்ணுறதில்லம்மா, உன் மேலே சத்தியம் பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை சாலினி என்ன சொல்கிறான்னா, ஓ நீ குரூப் ஸ்டடி போகும்போதே நினச்சேன் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு, அது மட்டும் இல்லாமல் உன்னை எங்கேயுமே நைட் நேரத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு அண்ணன் ஏற்கனவே சத்தம் போட்டாங்க, அது இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு சாலினி சொல்லுவாங்க. சத்திரியன் ரொம்பவே சாலினி மேலே கோவப்படுவான். நீ சும்மா இருக்கிறதுலையும் ஏற்றி விட்டுட்டு இருக்கியா சாலினி, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருன்னு சத்திரியன் சாலினிட்ட சொல்லிட்டு ருக்மணி அம்மாட்ட சொல்கிறான். அம்மா என்னை நம்புமா, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வேணா செக் பண்ணிக்கோ என்னோட பேக்கில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை உதறி தள்ளிடுறான். அந்த நேரத்தில் தான் மரகதம், நீ போ சத்ரியா, ஏலாவது ஒழுக்கமாக நல்ல பையனாக இருக்க பாரு, நீ போ சத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் சொல்லிடுறாங்க. உடனே சத்திரியனும் வீட்டுக்குள்ளே போயிடான்.
என்னடா இன்னும் ராதிகா தன்னோட வேலையை ஆரம்பிக்காமல் இருக்காளேன்னு பார்த்தீங்களா? உண்மையிலே சொல்லப்போனால் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டா அவளோட வேலையை. என்ன சொல்லினா, ராதிகா மெதுவாக வாசிகம்மா ரூமுக்குள்ளே போய் ஏற்றி விடணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் ராதிகா என்ன கேட்குறாங்க, மகாராணி எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாசிகம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராணியா என்னடி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் உங்கள் தனம் மருமகளை தான் சொல்கிறேன், அவங்க மகாராணி தானே அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறா அப்படின்னு சொல்லி வாசிகம்மா கேட்குறாங்க. ஆமாத்த, எந்த வேலையும் பார்க்காம நீங்கள் செய்கிற காலையில் எந்திரிச்சு நீங்கள் காப்பி போட்டு வீட்டு வேலையை பார்த்து எல்லா வேலையும் நீங்கள் பார்த்து முடிச்சிடுறீங்க. நல்லா சாப்பாடு மட்டும் அவள் சாப்பிட்டு நல்லா உட்காந்துருக்கா, அப்போ அவள் மகாராணி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராதிகா. இதை கேட்ட வாசியம்மாவுக்கு ராதிகா என்ன சொல்ல வரானே புரியலை. அதனால் திரும்பவும் என்ன ராதிகா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து ராதிகா சொல்லுவா, ஆமாத்த, இப்போ நான் வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? ராதிகா, எனக்கு வயசாயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னால் வேலை பார்க்க முடியாது, இனிமேல் வீட்டு பொறுப்பெல்லாம் நீ தான் பார்க்கணும், வீட்டு வேலைகளையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்புகளை என்கிட்ட ஒப்படைச்சிருப்பீங்கல்ல. இப்போ நான் வரல, என் இடத்துல தனம் இருக்கா, அப்போ அந்த வேலையை நீ அவள் தானே பார்க்கணும், நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவாங்க. அந்த தனம் எப்படினாலும் வீட்டை விட்டு போயிடுவான்னு நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் நடக்கலை. ஆனால் இனிமேல் அவளை வீட்டு வேலையை செய்ய வச்சு, அப்பாடா போதும் இந்த வீட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவா. நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாசிகம்மா தன ரூமுக்கு போய், தனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபேனை போட்டு உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்த வாசிகம்மா, நல்லா ஃபேனை போட்டு உட்காந்து சொகுசாக உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே தனம் எந்திரிச்சு நிற்பா. இடத்துல வாசியம்மா, ஏமா தனம், இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சா, நீ இது நாள் வரைக்கும் ஒரு வீட்டு வேலை பார்க்கணுன்ற நினைப்பே இல்லையா? இதே ராதிகா வந்திருந்தா எல்லா வீட்டு வேலையும் அவள் தான் பார்த்துருப்பா, ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கு நீ தானே, அப்போ நீ தானே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா கேட்பாங்க. அதுக்கு தனம் சொல்லுவாங்க, ஆமாம்மா நான் தான் பார்க்கணும், ஆனால் நீங்கள் தான் கிச்சனுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தனம் சொல்லுவாங்க. சொன்னால் நீ திரும்பவும் வந்து வேலை எதுவும் பார்க்கணுமா வைக்கணுமான்னு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு வாசிகம்மா சொல்லுவாங்க. இனிமேலிருந்து நீ தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிகம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி வர எபிசோடு எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா? வர எபிசோடில் பூரணி டக்ளஸ் மாமா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கதிரேச அண்ணனும் தன அண்ணியும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக எதனாலும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் டக்ளஸ் மாமாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கரப்பாம்பூச்சியை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்கள்ல, அது மாதிரி கரப்பாம்பூச்சி ரூம்குள்ளே போட்டால் பயப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. டக்ளஸ் மாமா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிள்ளையாவது பயப்படாதாவது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் பயப்படும் அப்படின்னு சொல்லி பூரணி சொல்லுவாங்க. இதுதான் இன்னி வர எபிசோடில் நடக்க போகுது. இன்னி வர எபிசோட்ஸ்லாம் எப்படியாவது தனம் கதிரை புரிஞ்சுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் எப்படியாவது கிரியேட் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ராதிகாவோட பிளான் ஒவ்வொரு டைமும் ஃப்ளாப்பாக தான் போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பாய்.